சூர்யா பற்றி சில நிமிடங்கள். உறுப்புள்ள மகன், பாசக் கணவன், அன்புள்ள அண்ணன், சிறந்த நடிகர். அத்தனைக்கும் உதாரணமாக இருக்கும் சூர்யாவை பற்றி குட்டி கியூட் தகவல்கள். பார்ட்டி டிஸ்கோதன், ட்ரிங்க்ஸ், சிகரெட் எந்த பழக்கமும் இல்லாதவர் சூர்யா. ஷூட்டிங் முடிந்தால் அப்பா, அம்மா, மனைவி என செட்டில் ஆவதையே விரும்புவார். கேட்டால் அப்பாவும் இப்படிதானே இருந்தார் என்பார். முருக பக்தர் சூர்யா. எழுந்தவுடன் குளித்து விடுபவர். நெற்றியில் கொஞ்ச நேரமேனும் திருநீர் துலங்கும். சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு சென்று செருப்பு போடாமல் கிரிவலம் வந்திருக்கிறார். காலையில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ், கொஞ்சம் உலர்ந்த பழங்கள். மதியம் 3 சிக்கன் பீஸ், சப்பாத்தி, வேக வைத்த காய்கறிகள். மாலை ஜூஸ், இரவு சப்பாத்தி. இதுதான் அவருடைய மெனு. ஸ்வீட்டுக்கு எப்பவும் தகா. பொள்ளாச்சி பகுதிகளில் காற்றாலம் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் விண்ட்மில்களுக்கு சொந்தக்காரர் சூர்யா. துணி ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை பார்த்த காரணத்தால் ஷூட்டிங்கில் அவர்கான ஆடைகளை அவரே கட்டிங் செய்து டிசைன் செய்கிறார். அவரது புதுப்படம் வெளியாகும் போதெல்லாம் அவர் படித்த லயோலா கல்லூரியின் பேராசிரியர்களுக்கு ஸ்கிரீன் செய்து அபிப்பிராயம் கேட்பார். சூர்யாவின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இயக்குநர்கள் பாரதிராஜா மற்றும் ஷங்கர். ஆனாலும் இவர்கள் இருவரின் படத்திலும் நடித்தது இல்லை சூர்யா. 30 வருடங்களுக்கு மேலாக சிவகுமார் குடும்பத்தின் டிரைவராக பணிபுரிந்து வரும் சண்முகத்தின் மீது சூர்யா, கார்த்தி, பிருந்தா மூவருக்கும் மிகுந்த மரியாதை. திருமணம் முடிந்தவுடன் சூர்யா, பிருந்தா ஆகியோர் தம்பதிகளாக அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் அளவுக்கு பாசம் காட்டுவார்கள். தங்கை பிருந்தா மீது சூர்யாவுக்கு அலாதி பாசம். வாரத்துக்கு ஒரு முறையேனும் பிருந்தாவை அவர் பார்த்துவிட வேண்டும். நாட்கள் கடந்தால் இவரே தன் குழந்தை தியாவை தூக்கி கொண்டு தங்கையை பார்க்க ஓடிவிடுவார். ஸ்கூலுக்கு அடிக்கடி சென்ற 12B பஸ்ஸில் இப்போது ஒரு ஜாலி ட்ரிப் அடிக்க வேண்டும் என்பது சூர்யாவின் நீண்ட நாள் ஆசை. ஆனால் வேண்டாம், கூட்டம் சேர்ந்து எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்கும் என்று நண்பர்கள் அவரை அரெஸ்ட் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் ஏக்கா கொடுத்துவிட்டு ஜாலி ட்ரிப் அடித்தே தீருவேன் என்று பந்தயம் கட்டியிருக்கிறார் சூர்யா. ஒரு படம் இயக்க வேண்டும் என்பது சூர்யாவின் கனவு. இப்போதே ரீரிகார்டிங், கதை விவாதம், எடிட்டிங் என பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறார். உலக சினிமாக்களில் ஈரானிய படங்கள் தான் சூர்யா சாய்ஸ். ஷூட்டிங் கேன்சல். ஆனால் அந்த படங்கள் தான் சூர்யாவின் ஹோம் தியேட்டரில் கதை பேசும். வீட்டிலேயே ஜிம் இருக்கிறது. ஹிந்தி கஜினியில் அமீருக்கு உடற்பயிற்சியாளராக இருந்த அல்காஸ்தான் இப்போ சூர்யாவுக்கும் கைடு. தன்னுடன் கல்லூரியில் படித்த நண்பர்களின் வீடுகளுக்கு திடீர் விசிட் அடிப்பது, கிறிஸ்துமஸ், தீபாவளி, ரம்ஜானின் போது வாழ்த்து அனுப்புவது சூர்யா பழக்கம். மகள் தியா ஆங்கிலம், ஹிந்தி என கலந்து கட்டி பேசினாலும் சூர்யாவை அப்பா என்றுதான் அழைக்கிறார். அடிக்கடி ரஜினி, கமல் படங்களை பார்ப்பார். சமீபமாக குருதிப்புனல், 3 முகம் படங்களை அடிக்கடி பார்க்கிறாராம். அவரிடம் இருக்கும் 4 கார்களின் பதிவு எண்களும் 5005 தான். சினிமாவில் கமல் தான் சூர்யாவின் குரு. தேவர் மகன் படம் வந்த சமயம் கமல் போலவே ஃபங்க தலைமுடி வைத்துக் கொண்டு திருந்தவர் சூர்யா. சூர்யா கௌரவ நடிகராக நடித்த ஒரே படம் ஜூனார். ஜோவின் அன்புக்காக அது. ரஜினிக்காக ஒரே ஒரு காட்சியில் நடித்த படம் குசேலன். எல்லோரையும் ஜி என்றுதான் அழைப்பார் சூர்யா. வயதில் மூத்தவர்களை அண்ணே என்பார். மிகவும் நெருக்கமானவர்களைத்தான் பெயர் சொல்லி அழைப்பார். எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா சென்டிமெண்ட்லில் இவரை அடித்துக் கொள்ள ஆளே இல்லை எனலாம். ஒரு முறை காரைக்குடி ஷூட்டிங்கில் இருந்த சூர்யா இயக்குனரிடம் அனுமதி வாங்கி விமானத்தில் புறப்பட்டு சென்னை வந்து பகல் பொழுதை வீட்டில் கழித்துவிட்டு மீண்டும் அன்றிரவே காரைக்குடி ஷூட்டிங்குக்கு திரும்பிவிட்டார். காரணம், அன்றுதான் சூர்யாவுக்கு திருமண நாள். தேசிய கட்சி நடத்திய சர்வேயில் முதல் இடத்தில் வந்தவர் சூர்யதானாம். ஆனால் அவர்கள் விடுத்த அழைப்புக்கு ஆளை விடுங்க சாமி என்று கையெடுத்து கும்பித்து வழியனுப்பியிருக்கிறார். சூர்யா சம்பந்தப்பட்ட குடும்ப விழாக்களில் நண்பர்கள் போக கட்டாயமாக அழைப்பு கண்டிப்பாக அனுப்படும். அந்த 2 நண்பர்கள் விஜய், அஜித்.